இந்த ஆடிக்கு நம்ம சென்னை சில்க்ஸ்ல up to 50% ஆஃப் காம்போ ஆஃபர், யூனிஃபார்ம் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷன்ஸும் பிளாஸ்ட். நம்ம தி சென்னை சில்க்ஸ். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். இந்த தமிழ்தாய் வாழ்த்து என்பது கருவறைக்குள்ளார போய் கர்ப்பப்பையில கையை வச்சு அந்த கர்ப்பத்தை கலைச்சா எப்படி இருக்கும்? குரூரமா இருக்கும்ல, கொடூரமா இருக்கும்ல. யார் இந்த தமிழ்தாய் வாழ்த்தை எழுதினாரோ அவர் பேர்ல இருக்கிற பல்கலைக்கழகத்துல அங்க நடக்கிற பட்டமளிப்பு விழாவில் தமிழ்நாட்டில் முதலாக வந்தே மாதரம் பாடலை பாடுகின்ற அதே நேரத்தில் தமிழ்தாய் என்பவள் 3ஆம் இடத்திற்கு தள்ளி வைக்கப்பட்டு விட்டாள். 3 நாளைக்கு முன்னாடியே தமிழ்தாய் வாழ்த்து 3ஆம் இடத்திற்கு போகணும்னு சொல்லிட்டார்ல முதல்வர் விஜயோ அல்லது இந்த துறையோ இந்த விழாவை கேன்சல் பண்ணிக்கலாமா வேணாமா? இந்த மாதிரி பண்றதால தான் என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா உங்க மேல இருக்கிற வெறுப்பும் பகைமையும் கூடிக்கிட்டே போகுது. திமுகவை எதிர்த்து அரசியல் செய்வதற்கு விஜய்க்கு உரிமை இருக்கு. தமிழை எதிர்த்து, தமிழ்நாட்டை எதிர்த்து, தமிழை எதிர்த்து நீங்க அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு எது மொழி? இது என்ன இந்த பாட்டா? நான் தன்னந்தனி ஆளு, நான் 8 கோடி பேருன்றதுக்கு என்ன அதுவா பாடல்? இது திருப்பதியில போய் வெங்கடேஸ்வர பெருமாள் கோயில் வாசல்ல ஆசிரியர் வீரமணி மீட்டிங் போட்டா எப்படிங்க இருக்கும்? என்ன உங்களுக்கு தமிழ் மேல அவ்வளவு வன்மம் என்ன பண்ணிடுச்சு? தமிழ் உங்களுக்கு இந்தியாவுக்கு ஏதாவது கெடுதல் பண்ணிடுச்சா? சுயமரியாதையை சொல்லி கொடுத்தது, எவன் தலைமையில உட்கார்ந்துருக்கான்னு சொன்னிச்சு, வர்ணபேதத்தை உடைச்சது. உங்களுக்கு திமுக கூட செய்யற அரசியல் 1000 இருக்கலாம், நீங்க இருக்கணும் கையில. உங்ககிட்ட மாணவர்கள் இருக்கான்ல, அட்லீஸ்ட் அந்த மாணவர்களாவது இன்னைக்கு அந்த விழாவை புறக்கணிச்சிருக்கணும். சிஜேபிக்கே பாடம் நடத்த வேண்டிய அளவுக்கு உண்டான போராட்டம் இது. தோத்துட்டோம். தலையில ஏதோ தேடிட்டு இருக்கேன் நான். நேற்று விழுந்த கொட்டு ஏதாவது உங்களுக்கு விழுந்துருச்சா? சுப்ரீம் கோர்ட் ஓங்கி மண்டேலியே நறுக்கு 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 என்று. அது டெல்லி கொட்டு, இது மதுரை கொட்டு. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் சென்னை உயர்நீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் வே பால் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ராஜவேல். இன்னைக்கு ப்ரோக்ராம் உங்களை எடுக்கணும்னே திட்டமிடல. தொலைக்காட்சிகளில் ஒரு செய்தி ஓடிக்கிட்டு இருந்தது பரபரப்பாக. சரி, உங்களுக்கு ஒரு நெருக்கடி கொடுத்து இன்றைக்கி எடுத்தே ஆகணும் அப்படின்னு. மனோன்மணியம் சுதனார் பல்கலைக்கழகம் நேற்றே ஒரு செய்தி வந்துச்சு. நேற்று முந்தின நாளே தமிழ்தாய் வாழ்த்து அங்கே 3ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டு விட்டது. ஒன்று எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பல்கலைக்கழக பேரை பாருங்க, அந்த பாட்டு எழுதுனது யாருன்னு பாருங்க. இதுக்கே அந்த நிலைமைன்னா மற்ற இடத்துலலாம் என்ன நடக்கும் அப்படின்னு எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு இந்த பட்டமளிப்பு விழா ஆளுநர் கையால் பெறக்கூடிய இதுன்னு மாணவர்கள்லாம் வராங்க. அங்கே ஒரு பிரச்சனை. அவர் இந்த கோல்டு மெடலிஸ்ட்டுக்கு மட்டும் தான் கொடுப்பார் போல இருக்கு. அந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. அங்கே வந்தவங்கலாம் எல்லாருக்கும் அவரே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அது ஒரு பிரச்சனை. அது சால்வ் பண்ணி ஏதோ பேச்சுவார்த்தை நம்ம பேசிட்டு இருக்கும்போது அங்கே ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு. அது சமாதானப்படுத்துறது அது ஒன்று. இதுக்கிடையில் அது தமிழ்தாய் வாழ்த்து 3ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டது இல்லை. அதை அங்கே ராபர்ட் ப்ரூஸ் அந்த எம்பி, காங்கிரஸ் எம்பியும் கண்டிச்சிருக்கிறாரு. அதை பற்றி பாராளுமன்றத்துலேயும் இதை குரல் கொடுத்துருக்கிறாரு. கடைநல்லூர் எம்எல்ஏ ராஜேந்திரன் அவரும் இந்த நிகழ்ச்சிக்கு பங்கேற்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லி எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாரு. உயர்கல்வித்துறை அமைச்சர் இதை காரணம் காட்டி அவரும் பங்கேற்கல. முதல்ல ஒரு சுற்றறிக்கை வந்துச்சுல, முதல்ல இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்தது. அப்போ இவர் டெல்லி போனார். இங்கே முதல்வர் எதிர்ப்பு தெரிவிக்கலாம், போய் சண்டை போட்டுட்டுலாம் இருக்கக்கூடாது, போய் பேசி நமக்கான நீதியை வாங்கிட்டு வரணும். அதில் தான் காரியத்தில் தான் கண்ணா இருக்கணும் ஒழிய சும்மா மத்திய அரசு எதிர்த்துட்டுலாம் இருக்கக்கூடாது. அதனால் அவர் போனார். ஒவ்வொரு மாநிலத்திலையும் அந்த மாநிலத்தில் மொழி பாடல் இருக்குல்ல, அதுதான் முக்கியத்துவம் முதல்ல கொடுக்கணும் அப்படிங்கிறத ஒரு சுற்றறிக்கையை மத்திய அரசு மூலியமாகவே சொல்லி அந்த சாதனையை படிச்சுட்டாரு அப்படின்லாம் சொன்னாங்க. இப்போ இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் இல்லை இது ஆளுநர் மாளிகையுடைய அந்த மக்கள் மாளிகையுடைய கண்ட்ரோலில் வருது, அதனால் அவங்க சொல்கிறது தான் இதிலலாம் அப்படிங்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? அதாவது ராஜவேல், தமிழ்நாட்டு மேலே கடந்த 2-3 மாதமாக தினம் ஒரு செருப்பு விழுந்துட்டுருக்கு. அது செருப்பு எப்படி விழுதுன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல தமிழ்நாட்டினுடைய சிறப்பு பிரதிநிதியாக ஆந்திராவைச் சேர்ந்த கர்நாடகத்தில் தொழில் செய்து கொண்டிருக்கின்ற ஜனநாயகன் திரைப்படத்தினுடைய தயாரிப்பாளர் தமிழ்நாட்டினுடைய சிறப்பு பிரதிநிதியாக அமைச்சர் அந்தஸ்தில் டெல்லியில் பணியமர்த்தப்பட்டார். முதல்வருடைய ஆலோசகராக விஷ்ணு ரெட்டி என்பவர் தொடர்ந்து கொண்டிருப்பதாக செய்திகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. 2வது இடத்துல இந்த மாதிரி விழுந்ததுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3வது செருப்பு 4வது செருப்பு ஒன்றா வருது. நேற்று பாராளுமன்றத்தில் அன்புமணி கேட்ட கேள்விக்கு காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்டுவதற்கு தமிழ்நாட்டினுடைய அனுமதி தேவையில்லை அப்படின்னு பாராளுமன்றத்தில் பதில். அப்போது இந்த மண்ணினுடைய சுயாட்சி, சுயமரியாதை இதெல்லாம் மூட்டை கட்டி தமிழ்நாட்டு மக்கள் எங்கேயோ பார்சலில் வச்சுட்டாங்க. பார்சலில் வச்சுட்டு மந்திரிகள்லாம் உச்சபட்ச தோகத்தில் தேட்டரில் உட்காந்து அழ ஆரம்பிச்சிட்டாங்க.
இது டிக்கெட்டு ஓசியில் கிடைச்சவனும் சரி, காசு கொடுத்து வாங்கினவனும் சரி, நாங்கள் ஊழலை ஒழிக்க போகிறோன்னு சொல்லிட்டு பிளாக் மார்க்கெட்டில் டிக்கெட் வாங்கிட்டவனும் சரி, அந்த பக்கம் சிஜேபி வந்து வேறு போராட்டம் நடந்துட்டு இருக்கும்போது இங்கே தேட்டர் வாசலில் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க என்பதை போன்ற ஒரு சூழலில் இந்த தமிழ்த்தாய் வாழ்த்து என்பது கருவறைக்குள்ளார போய் கர்ப்பப்பையில் கையை வச்சு அந்த கர்ப்பத்தை கலைச்சா எப்படி இருக்கும்? குரூரமாக இருக்கும்ல, கொடூரமாக இருக்கும்ல. ஒவ்வொரு தமிழனும் இதை ஏற்றுக்க மாட்டான்ல. ஒவ்வொரு தமிழன் முகத்திலும் இது செருப்பாலையும் பாரத ராஜா படத்தில் வர மாதிரி பல முறை கன்னத்தில் அரைஞ்ச மாதிரி ஒரு ஷார்ட்டாக இல்லையா இது? அதாவது நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பிள்ளை பல்கலைக்கழகம், சுந்தரனார் பல்கலைக்கழகம், திருநெல்வேலியில் யார் இந்த தமிழ்த்தாய் வாழ்த்தை எழுதினாரோ அவர் பேரில் இருக்கிற பல்கலைக்கழகத்தில் அங்கே நடக்கிற பட்டமளிப்பு விழாவில் தமிழ்நாட்டில் முதலாக வந்தே மாதரம் பாடலை பாடுகின்ற அதே நேரத்தில் தமிழ்த்தாய் என்பவள் 3ஆம் இடத்திற்கு தள்ளி வைக்கப்பட்டு விட்டாள். கர்நாடகாவில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈஸ்வரமூர்த்தி மைக்கை பிடுங்கும்போது எப்படி ஒரு பாரதிய ஜனதாவுடைய தலைமை அன்னைக்கு நெட்டை நெடுமரமாக நின்று கொண்டிருந்ததோ அதே போல் தமிழ்நாட்டினுடைய தலைமை குட்டை மரமாக மாறி நின்று கொண்டிருக்கிறது. இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவனுங்க இந்த தமிழக முதல்வருடைய மௌனம் எனக்கு எப்படி தெரியுமா இருக்குது? இதுக்கு முன்னாடி தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு ஒரு சர்ச்சை வந்து தெரியுமா? அப்போ ஒருத்தன் உட்காந்து நான் எந்திரிக்க மாட்டேன்னு உட்காந்தான் ஒரு ஆள். அவர் கேட்டால் மௌனத்தில் இருக்கார், தியானத்தில் இருக்கார், எந்திரிக்க மாட்டார்னாங்க. அப்படி உட்கார்ந்து அவமானப்படுத்தினதை விட பதவியில் உட்காந்துட்டு இதை அனுமதிச்சது வந்து அதை விட மிகப்பெரிய அவமானம். இப்போ நான் வரும்போது நான் எல்லா வேலையும் நிறுத்துங்கன்னு சொன்னேன். நீ காரணம் என்னன்னா அது மாட்டுக்கு நடக்குதுன்னு நினச்சேன் நான். அந்த விழா நடக்கின்ற இடத்தில் பார்த்தீங்கன்னா தமிழக முதல்வருடைய புகைப்படம் அந்த இடத்தில் இருக்கிறது. 3 நாளைக்கு முன்னாடியே அந்த துணைவேந்தரா அவர் தன்னுடைய இயலாமையை வந்து வெளிப்படையாக சொல்லிட்டாரா, நான் ஆளுநருக்கு கட்டுப்பட்டவன், வந்தே மாதரம் தான் முதலில் பாடப்படும், தமிழ்த்தாய் வாழ்த்து 3ஆம் இடத்திற்கு போகும்னு சொல்லிட்டார்ல. அந்த ஆள் கை கழுவிட்டார். ஏதோ சந்திரசேகரன் ஒரு பேர், அவருடைய இயலாமையை வந்து அவர் சொல்லிட்டார். இந்த 3 நாட்களும் இல்லை, அவர் மேலே தப்பு இல்லை, அவர் ஒரு ஸ்டாஃபு, அவர் வந்து அப்படி இயலாமையை சொல்லிட்டாருன்னு சொன்னேன். அவங்களுக்கு மேலே இப்போ இன்னும் தமிழக அரசு தலையிட்டு செய்யணும், அது செய்யலை. அப்படிங்கும்போது ஆளுநர் சொல்கிறதான கேட்கணும். உங்களுக்கு கோடிட்டு காமிச்சிட்டாரு என்னால் முடியாதுன்னு. அப்போ அரசாங்கத்தை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த 3 நாளில் முதல்வர் விஜயோ அல்லது இந்த துறையோ இந்த விழாவை வந்து கேன்சல் பண்ணிருக்கலாமா வேணாமா? இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது நிர்மல்குமார் வந்து இது தவறு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஏங்க நிர்மல்குமார் என்னங்க சர்டிஃபிகேட் கொடுக்குறதுக்கு? அவர் யாருங்க? யார் அவர்? இந்த அரசாங்கம் சார்பாக பேசிக்கிட்டு இருக்க ஒரே ஆள் அவர் தான். டெய்லி தப்பாக பேசிகிட்டு இருக்காரு. அடுத்து நீங்கள் சொல்ல போகிறீங்க பரவாயில்ல விஸ்வநாதன் வந்து அந்த நிகழ்ச்சியை புறக்கணிச்சிட்டாரு, உயர்கல்வித்துறை அமைச்சர்னு சொல்ல போகிறீங்க. அதனால் நீங்கள் என்ன சொன்னீங்க? அவன் மசோதா கொண்டு வரான். இந்த மாதிரி பண்ணுறதால தான் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் மேலே இருக்கிற வெறுப்பும் பகைமையும் கூடிக்கிட்டே போகுது. திமுக இருக்கும்போது ஒன்று ஒன்றா போராடி வாங்கி, அதாவது திமுகவை எதிர்த்து அரசியல் செய்வதற்கு விஜய்க்கு உரிமை இருக்குது. திமுகவை எதிர்த்து என்ன வேணால் அரசியல் பண்ணலாம், ஏன்னா அதை எதிர்த்து தான் நீங்கள் வந்துட்டீங்க. ஆனால் தமிழை எதிர்த்து, தமிழ்நாட்டை எதிர்த்து, தமிழை எதிர்த்து நீங்கள் அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு எது மொழி? எல்லாத்தையும் நீங்கள் விட்டுருங்க. எந்த இடத்துல நடக்குது? ஏதாவது வரலாறு தெரியுமா? இது என்ன இந்த பாட்டா? நான் தன்னந்தனி ஆள், நான் வந்து 8 கோடி பேருன்றதுக்கு என்ன அதுவா பாடல்? இது இந்த மண்ணினுடைய உணர்வு, இந்த மண்ணினுடைய ரத்தம் ஒவ்வொருத்தனுடைய நாடி நரம்புலையும் ஓடிட்டு இருக்கிற தமிழ் உணர்வு, அது மரபணு கூறுகளில் இருக்கணும். அது சொரணை வந்து ஒவ்வொருத்தனுக்கும் இருக்கணும். இந்த தமிழ்நாட்டு மாணவர்கள் மேலே எனக்கு இருக்கிற வருத்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களை மடைமாற்றி எந்த இடத்துக்கு கொண்டு போய் நிறுத்திருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, சினிமா பார்த்து சீரழிஞ்சா போனால் போதுன்றதை மட்டும் முடிவு பண்ணிட்டீங்க. இல்லைனா ஐடி படிச்சுட்டு அமெரிக்காவுக்கு ஓடிடணும், அரடாயிரம் மாட்டிட்டு சுற்றணும். இங்கே மொழி என்ன செத்தாலும் பரவாயில்ல, வெக்கமான சூடு சொரணை எது போனாலும் பரவாயில்ல. அதாவது என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு கேட்டிங்கன்னா, விஜயை சும்மா ஒரு ஃபோக்கஸில் வச்சுட்டு இந்த தமிழ்நாட்டில் சொரணை இல்லாதவருடைய எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு கூட்டி கொடுக்குற வேலையை கொஞ்சம் பேர் செஞ்சுக்கிட்டு இருக்கான். மானமற்றவர்களும் மரியாதையற்றவர்களும் சுயமரியாதையற்றவர்களும் எவ்வளோ பேருன்னு காட்டி கொடுக்குற வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கான். இந்த கூட்டி கொடுக்குறதும் காட்டி கொடுக்குறதுன்றதுக்கு வந்து நான் சொல்கிற கணக்கு வேறு. இந்த கணக்கினுடைய அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த எண்ணிக்கை கூடிக்கிட்டே இருக்குது. எங்களுக்கு சொரணை இல்லை, சூடு இல்லை, ரத்தம் இல்லை, எங்களுக்கு சினிமா பார்த்தா போதும், யார் இருந்தாலும் பரவாயில்ல, இதுக்கும் திமுகவுக்கு சம்பந்தம் இல்லைங்கிறேன் நான். தமிழ்நாட்டில் இருக்கின்ற எல்லா கட்சியை சார்ந்த ஒவ்வொருத்தரும் நிற்கணும். சீமானுக்கு நான் நேரடியாக ஒரு கேள்வி கேட்குறேன். எங்கே பார்த்தாலும் தெலுங்கு வந்துட்டான், திரட்டு திராவிடம், தெலுங்கு வந்துச்சு, தெலுங்கு ஆளுது, தெலுங்கு கீழ்ச்சின்னு சொன்னீங்களே, நீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு ஓட்டு போடலாம் கோச்சிட்டு போய் வீட்டில் படுத்திப்பீங்களா? அப்போ உங்களை நம்பி வந்தவங்களாம் நடு ரோட்டில் நிறுத்துவீங்களா? எங்கே போச்சு உங்கள் தமிழ் தேசியம்? நடக்குதா இல்லை? இன்றைக்கி எவ்வளோ பெரிய ஆர்ப்பாட்டத்தை பண்ணியிருக்கணும் நீங்கள். 3 நாளாக நடக்குது இல்லைங்க இந்த பிரச்சனை.
மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தை முற்றுகிடுவோம் சொல்றது சீமானை தடுத்தது யாரு? கேட்டால் எனக்கு ஓட்டு போடலம்பிங்க. எப்படி ஓட்டு போடுவான்? இப்படி ரெட்ட நிலை எடுத்தா எப்படி ஓட்டு போடுவான்? திமுக ஆட்சியில் இருந்த ஒவ்வொரு நாளும் திருட்டு திராவிடம் தெலுங்கன் 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 வந்தா இல்ல, தெலுங்காரனை வந்து தமிழ்நாட்டினுடைய சிறப்பு பிரதிநிதியா போட்டீங்க, ஒரு அறிக்கை வச்சுட்டு வீட்டில் படுத்திட்டீங்க. எல்லா கட்சிகளும் எப்படி சொரணை இல்லாம ஒரே நாளில் செத்து போனீங்க. நேற்று வந்து சரத்குமாரோடைய பாராட்டு விழாவில் போய் உட்காந்துட்டீங்க பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவா. அவர் உங்களை பாராட்ட, நீங்க உங்களை பாராட்ட ஒரே மாதிரி இருக்கு. எனக்கு கடுமையான கோபத்தில் இருக்கேன். தமிழை முதலீடு வச்சதுனாங்க எல்லாம் பண்றீங்க. திமுக மறியலை கையில் எடுத்துருக்கணும். திமுக எடுத்தா என்ன பண்ணீங்க? விஜய் வேணும்னு எதிர்க்கிறாருன்னு சொல்லுவீங்க. தமிழ்நாட்டில் இருக்கின்ற அத்தனை மாணவர்களும் இன்னைக்கு ரோட்டுக்கு வந்திருக்கணும். 3 நாளா வந்து சொல்லிட்டார்ல துணைவேந்தர். அதாவது இதனுடைய வரலாற்றில் நீங்க பாருங்க, இந்த வன்மம் எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு இந்த முழு பாடலையும் வைக்கிறப்ப கலைஞர் வந்து ஒரு வேலை பண்ணார். தப்பு அது. அவர் பண்ணது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆரியம் போல் வழக்கொழிந்து அழியா உன் சீர்கிழமை திறம்பியந்துன்னு ஒரு வரி இருக்கு. அந்த வரியை வந்து பிராமணர்களை வந்து சொல்லுது. ஆரியம் போல் வழக்கொழிந்துன்ற வரி இருந்ததுன்னா அவங்க மன வருத்தப்படுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த வரி எடுத்தாரு. ஆனா யார் இன்னைக்கு உங்களை ஒழிச்சிட்டு இருக்கான்? RSS ஒழிக்கிறான், கவர்னர் மூலமா ஒழிக்கிறான், சனாதனம் என்ற பேர்ல ஒழிக்கிறான், வர்ணாசிரமம் என்ற பேர்ல ஒழிக்கிறான். ஒரு வரலாறும் குப்பை தொட்டி தியேட்டர்ல போய் நின்றுட்டீங்களா பாவீங்களா? விஜய்க்கு ரசிகனா இருக்கிற தப்பு இல்லை. உங்கள் கட்சிகாரர்களை நான் என்ன கேட்கிறேன், தாவேக்கா வந்து இதுல தனக்கு உடன்பாடு இல்லைன்னு சொல்றதால தானே மந்திரி அனுப்பல இல்லையா? இன்னைக்கு உங்க சார்பில் ஏன் நீங்க போராட்டம் நடத்தக்கூடாது? தாவேக்காவில் இருக்க இந்த இளைஞர்கள் நினைத்திருந்தால் இந்த பங்கன் இன்னைக்கு நிறுத்திருக்கலாம். ராஜவேல், இந்த விழாவை நிறுத்திருக்கலாம் இன்னைக்கு. இதெல்லாம் வந்து தெரியணுங்க. நீங்க முதல்வராக வந்து உட்கார்றது முக்கியம் இல்லை, முதல்வராக வர்றது முக்கியம் இல்லை. இதுக்கு பின்னாடி என்னன்னு கேட்டீங்கன்னா, மனோன்மணியம் சுந்தரனார் வந்து இந்த பாடலை எழுதிய காலகட்டத்தில் 1890களில் விவேகானந்தர் வராரு தமிழ்நாட்டுக்கு. தமிழ்நாட்டு வர்றதுக்கு முன்னாடி திருவனந்தபுரத்துக்கு போறாரு. திருவனந்தபுரத்தில் தான் சுந்தரம் பிள்ளை வந்து அங்கே அப்போ வாழ்ந்துட்டு இருந்தார். வாழ்ந்துட்டு இருக்கும்போது 2 பேரும் நண்பர்களாக இருந்த காரணத்தில் கிட்டத்தட்ட 8-9 நாள் அவங்க பேசுனதா சில குறிப்புகள் தொடர்ந்து சந்திச்ச இடத்துல விவேகானந்தர் வந்து அவருடைய தத்துவங்களை பற்றி பேசும்போது, இந்து மதத்தினுடைய தாற்பயங்கள்லாம் பேசும்போது சுந்தரனார் என்ன சொல்றார்? நாங்கள் திராவிட இனத்தை சார்ந்தவர்கள், நாங்கள் சைவ மரபுகளிலிருந்து வந்தவர்கள், எங்களுடைய மரபு என்பது சைவ மரபு, நாங்கள் திராவிடத்தின் பிள்ளைகள், எங்களுக்கு இந்து மதம் பற்றிலாம் ஒன்றும் தெரியாதுன்னு சுந்தரனார் பேச விவேகானந்தர் அதுக்கு விவாதத்தை ஆரம்பிக்கிறார். ஆரம்பித்து 6-7 நாள் கடந்தும் கூட சுந்தரனார் தன்னுடைய கருத்தை மாற்றிக்கொள்ளவில்லை. விவேகானந்தர் நட்பினுடைய அடிப்படையில் அதில் நியாயங்கள் இருப்பதற்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்கே இருக்கின்ற சாதிய அடக்குமுறைகளும் ஒடுக்குமுறைகளும் படிம நிலைகளும் அவனை 3ஆம் தரமாக 4ஆம் தரமாக நடத்தி கொண்டிருக்கின்ற காரணத்தால் தான் திராவிடம் என்பது தனியாக பேசுகிறது என்பதை விவேகானந்தர் குறிப்பெழுதுகிறார். அப்ப விவேகானந்தருக்கே வகுப்படுத்தவர் யாரு? சுந்தரனார். அந்த பெருமைன்னு ஒன்று இருக்கு. அந்த விவேகானந்தர் தான் ராமநாதபுரம் சேதுபதி கொடுத்த காசை எடுத்துக்கிட்டு சிக்காகோவில் போய் பேசிட்டு வந்தவர். அதுதான் இந்து மதத்தினுடைய எழுச்சி. உலகத்துக்கே இந்து மதத்தினுடைய எழுச்சியை உண்டாக்கிய விவேகானந்தருக்கே ஸ்பான்சர்ஷிப் கொடுத்தது யாரு? ராமநாதபுரம் சேதுபதி. அதற்குண்டான நன்றி கடன்லாம் விவேகானந்தர் திருப்பி செஞ்சிருக்காரு ராமநாதபுரம் சேதுபதிக்கு. அது தனியாக பேசுவோம். ஆனால் அந்த விவேகானந்தருக்கே பாடம் எடுத்து இது திராவிடத்தின் பூமி, திராவிடத்தினுடைய தத்துவம் என்ன என்று சொன்ன சுந்தரம் பிள்ளை அவர்கள் எழுதிய பாடலில் இவர்கள் வருத்தப்படக்கூடாது என்பதற்காக பெருந்தன்மையுடன் நடந்து கொண்ட கலைஞர் அவர்களுக்கு, இந்த தமிழ் மண்ணுக்கு இவர்கள் திருப்பி கொடுத்தது எல்லாமே நான் சொன்ன மாதிரி செருப்படிகள். தாங்கள் ஏதோ ஆதிக்கத்தில் இருக்கிறோம், உயர்ந்த இடத்தில் இருக்கிறோம், உயர்ந்த ஜாதிகளாக இருக்கிறோம் என்பதாக நினைத்துக் கொண்டு கவர்னரின் வழியாக நடத்தப்படுகின்ற காட்டுமிராண்டி தர்பாருக்கு திமுக கழகம் தன்னால் முடிந்தவரை உண்டான எதிர்ப்புகளை இதுவரைக்கும் கொடுத்து கொண்டு வந்தது. இந்த ஆட்சி மாறின உடனே என்னெல்லாம் நடந்திருக்கு பாருங்க. 2 முறை தேசிய கீதம் பாடுற பிரச்சனை வந்ததா சட்டசபையில். அன்னைக்கு நீங்க சொன்ன நிர்மல் குமாரோ அல்லது ஆதவோ அல்லது விஜயோ என்ன சொன்னாங்க? கவர்னர் நடத்துகின்ற விழாவில் வந்தே மாதரம் முதலில் பாடப்படும் என்பதாக எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நாங்கள் போய் பிரதமர்கிட்ட ஸ்பெஷல் பட்டிஷன் போட்டு அனுமதி வாங்கிட்டு வர போகிறோம் போனீங்கல்ல, எங்கே போனீங்க? எங்கே போனீங்க? இப்போ வந்தே மாதரத்துக்கு மேலே உங்களுக்கு எதிர்ப்பு உண்டா? எனக்கு எதிர்ப்பு இல்லை. ஆனால் அது எந்த இடத்துல எப்படி பாடணுன்றது நீங்கள் முடிவு பண்ணி எங்களை இன்சிஸ்ட் பண்ணி 3ஆவது இடத்துல கொண்டு போய் தள்ளுறீங்க. இன்னைக்கு தமிழ்நாடு கொந்தளிக்கணுங்க. கர்நாடகா மாதிரி இடத்துல இருந்தால் இந்த பயலுங்க கால் வைக்க முடியாது ரோட்டில், கால் வைக்க முடியாது ரோட்டில், கட்சி நடத்த முடியாது, ஆட்சி நடத்த முடியாது. என்ன ஒன்னோட நீங்க விட்டு கொடுத்துட்டு வரீங்க?
எதை கேட்டாலும் சினிமா வச்சு ஏமாத்துறீங்களா? படம் ரிலீஸ் பண்ணிக்கு ஒவ்வொரு மந்திரியும் போய் உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. வெக்கமா இல்லை? எதுக்கு அழணும்? இதுக்கு தாங்க அழணும். ஒப்பாரி வைக்கணும். கையாலாகாத அரசாங்கமாக நாங்கள் இருக்கிறோம், கை நீட்ட முடியாத அரசாங்கமாக இருக்கிறோம், வாய் திறக்க முடியாத அரசாங்கமாக இருக்கிறோம், என் தாய்மொழிக்கு கூட பேச முடியாத ஊமை ஜனங்களாக மாறிவிட்டோம், தமிழ்நாட்டு மக்களை நாங்கள் மீண்டும் மீண்டும் ஏமாற்றி கொண்டிருக்கோம் என்பதற்காக நீங்க அழணும். அதெல்லாம் பரவாயில்ல, நீங்க உங்கள்கிட்ட அதிகாரம் இருக்கு. இதெல்லாம் கையில் எடுத்தீங்கன்னா என்ன மாதிரி ஒரு சாமானியன் உங்க பின்னாடி வரமாட்டோம். நாம் தமிழர்லாம் என்ன பண்ணுது? 3 மாசம் வரைக்கும் முன்னாடி கத்திட்டு இருந்தில்ல தெலுங்காரன் எங்க போச்சு? வாயில என்ன இருக்கு? இப்போ எந்த ஒரு கொழுக்கட்டை இருக்கு? கோச்சிங்க ஒன்றை திட்டாம யார்கிட்ட திட்டுறது? நீங்க தானே பேசுனீங்க. என்னாச்சு? தமிழ் தாய் வாழ்த்துல உங்களுக்கு உடன்பாடு இல்லைம்பாங்க. ஆமா, அவர் வேற தமிழ் வாழ்த்து கொண்டு உனக்கு ஒண்ணுமே வரல. இருக்கிறது இந்த நாட்டினுடைய பாடலாக மாநில அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஒன்று இருக்குல்ல, உங்களுக்கு அதில் உடன்பாடு இல்லை. பாண்டிச்சேரி பாரதிதாசன் பாட்டு தான் பாடுவேன், அதில் எனக்கு உடன்பாடு இல்லைன்னு சொன்னார் சீமான். ஆனால் இன்னைய தேதி வரைக்கும் அது மாநிலத்தினுடைய பாடலா அரசாங்க அறிவிப்பில் இருக்கு. அந்த பாடலோடு உங்களுக்கு உடன்பாடு இல்லை என்று சொன்னாலும் கூட தமிழுக்காகவாது பேசணும். நாங்க வந்தா மாத்துவோம். ஆனா இன்னைக்கு இருக்குல்ல, நான் யாரெல்லாம் பார்த்து கேள்வி கேட்கிறேன்னு பாருங்க. திகாவை பார்த்து கேட்பேன், திமுகவை பார்த்து கேட்பேன், கூட்டணி கட்சியில் நாத்தாக்காவை பார்த்து கேட்பேன், மதிமுகவை பார்த்து கேட்பேன். எங்க போனீங்க எல்லாரும்? நீங்க எல்லாம் கூட்டமா கிளம்பி வரணும். தமிழ்மீங்க தேவைப்படும் போது கருப்பு சட்டை போட்டிப்பீங்க, அப்பப்ப இலங்கை தமிழை வச்சு வியாபாரம் பண்ணுவீங்க. எங்களை மாதிரி இருக்கோம் ஏமாந்து போய் நாங்களும் தமிழ் செத்தே போயிட்டோம். எனக்கு இத்தனை வயசாகி போச்சு. நான் எந்த கட்சியிலும் போய் உருப்படாமல் போனதுக்கு காரணம் இது மாதிரி தான் நினைக்கிறேன். நான் ஏன் எனக்கு கோவம் வருதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாணவர்கள் எங்க போனா, இளைஞர்கள் எங்க போனா, தாவேக்க ஏன் இதை செய்யல? எதுக்கெல்லாம் இவங்களை நீங்க பயன்படுத்தினீங்க? இந்த இளைஞர்களை எதுக்கு பயன்படுத்தினீங்க? ஆட்சி மாற்றம் வேணும்னு கேட்டீங்கல்ல, காட்சி மாற்றம் வேணும்னு கேட்டீங்கல்ல, எல்லாத்தையும் மாத்தினீங்கல்ல. 3 நாளைக்கு முன்னாடி அந்த இளைவேந்தர் துணைவேந்தர் சொல்லிட்டாருங்க, அந்த ஆள் என்னால முடியாதுங்க, நான் கையை கழுவிட்டேன்ட்டாரு. அவரால் அவ்வளவுதான் பண்ண முடியும். கவர்னருடைய நேரடி கண்காணிப்பில் இருக்கின்ற பதவி அது, அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்ற பதவி. அதுக்கு தான் உச்ச நீதிமன்றத்தில் போய் உத்தரவு வாங்கி கொடுத்தாரு உங்களுக்கு ஸ்டாலின். பல்கலைக்கழகங்களை பொறுத்தவரை மாநில முதல்வர் தான் வேந்தர். கவர்னர் என்பவர் பேரு கூட்டாளர் தான் வாங்கியாச்சு இல்ல. அப்புறம் ஏன் நடுங்குறீங்க? ஏன் பயப்படுறீங்க? எங்கேயோ இருக்கிறவங்ககிட்ட கொண்டு போய் எங்களை ஏங்க விற்கிறீங்க? நீங்க இதெல்லாம் கையில் எடுத்தா உங்ககிட்ட குறை சொல்றதுக்கு என்ன வரப்போகுது? இன்னும் கொஞ்ச நாளைக்கு மக்கள் மனசுல நீங்க எப்படி இடம் பிடிப்பீங்க? அங்க போய் உட்காந்துட்டு பேரை மாத்திட்டு உட்காந்துருக்கீங்க, ஆபீஸை மாத்திட்டு உட்காந்துருக்கீங்க, உங்க கண்ணு முன்னாடி தமிழ் அழியுதுங்க. வேற இடத்துல வச்சிருந்தா கூட எனக்கு இவ்வளவு வருத்தமும் கோபமும் ஆதங்கமும் வராது. அவர் பேர் இடத்துல போய் பண்றீங்க. ஸ்ரீரங்கத்து கோயில் வாசல்ல பெரியார் சிலை இருக்கு, கோயில் இருக்கிற இடத்துல எதிர்ப்பு இருக்கிற அடையாளம் இருக்கக்கூடாதுன்னு பேசுறான்ல. திருப்பதியில் போய் வெங்கடேஸ்வர பெருமாள் கோயில் வாசல்ல ஆசிரியர் வீரமணி மீட்டிங் போட்டா எப்படிங்க இருக்கும்? எவ்வளவு எதிர்ப்புகள் வரும். அப்படிதான் நீங்க சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் போய் அந்த இடத்துல அதை இல்லாம பண்றீங்க, 3வது இடத்துக்கு தள்ளுறீங்க. ஸ்ரீரங்கத்தில் கொலைச்சிங்க இல்ல. என்ன உங்களுக்கு தமிழ் மேல அவ்வளவு வன்மம்? என்ன பண்ணிடுச்சு தமிழ் உங்களுக்கு? இந்தியாவுக்கு ஏதாவது கெடுதல் பண்ணிடுச்சா? சுயமரியாதையை சொல்லி கொடுத்தது. எவன் தலை மேல உட்கார்ந்துருக்கான்னு சொன்னிச்சு. தலையில பிறந்தவன் எவன் உன்னை காலில் பிறந்தவன் சொல்லி அவமானப்படுத்தினான்னு சொல்லி கொடுத்தது. வர்ணபேதத்தை உடைச்சது. சனாதனம்ன்ற பேர்ல ஏமாறாதீங்கடான்னு சொல்லி கொடுத்தது. என்ன தப்பு இதுல? இவ்வளவு செஞ்சுதானே மாநிலத்தில் எல்லா இதுலயும் முதலிடமா நிக்கிறோம். அறிவில் முதல்ல நிக்கிறோம், கல்வியில முதல்ல நிக்கிறோம். ஏன் இப்படி கேடுகட்டு போய் நிக்கிறோம்? எவ்வளவு பெரிய போராட்டத்தை தாவேக்கா நடத்தி இருக்கணுங்க. உங்களுக்கு திமுக கூட செய்யற அரசியல் 1000 இருக்கலாம். நீங்க இருக்கணும் கையில. உங்ககிட்ட மாணவர்கள் இருக்கான்ல, அட்லீஸ்ட் அந்த மாணவர்களாவது இன்னைக்கு அந்த விழாவை புறக்கணிச்சிருக்கணும். இருக்கிற டிகிரிலாம் கொண்டாந்து டேபிள் மேல வச்சுட்டு போங்க, அடுத்த வாரம் போய் வாங்கிக்கோங்க. என்ன இப்போ அப்படியே கவர்னர் கையில் வாங்கி ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு அந்த இதோட வீட்டில் மாட்டலன்னா உங்களை பட்டதாரின்னு யாரும் ஒத்துக்க மாட்டானா? தேட்டரில் போய் நிற்கிறதே செல்ஃபி எடுத்து போடுறீங்கல்ல, புறக்கணிங்க. எவ்வளோ பெரிய அமைதியான போராட்டத்தை சிஜேபிக்கே பாடம் நடத்த வேண்டிய அளவுக்கு உண்டான போராட்டம் இது. தோத்துட்டோம். நம்ம தோத்துக்கிட்டே இருக்கோம். டெய்லி நம்ம முகத்தில் எவனா காரி துப்பிக்கிட்டே இருக்கான். கேமரா முன்னாடி தொடச்சிக்கிட்டு இருக்கோம் கர்ச்சீப் வச்சு. எனக்கு வெட்கம் இல்லை, எனக்கு மானம் இல்லை, எனக்கு சூடு இல்லை, எனக்கு சொரணை இல்லை, ஒன்றுமில்லை என்பதாக துடைத்து கொண்டு போய் எங்க போய் நிற்கிறோம்? தியேட்டர்ல நிற்கிறோம். மாநில முதல்வர் கையில் எடுத்திருக்க வேண்டிய செய்தி இது.
மாநில முதல்வர் இன்றைக்கு மிகப்பெரிய எழுச்சியை உருவாக்கி இருக்க வேண்டிய சந்தர்ப்பத்தை அவர் நழுவி விடுகிறார். அந்த ஆதங்கம் எனக்கு அதிகமாக இருக்கிறது, கோபத்தை விடவும். நீங்கள் நினைத்து கொண்டிருக்கின்ற, உங்களுக்கு இருப்பதாக நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்ற பாப்புலாரிட்டின்னு சொல்றீங்கல்ல, அதை வைத்து ஒரு நாட்டுக்கு சொல்ல வேண்டிய செய்தி இன்னைக்கு ஒரு நிமிஷத்தில் சொல்லியிருக்கலாம்ல. தமிழ்நாட்டில் தமிழ்த்தாய் வாழ்த்தை புறக்கணித்து விட்டு எவனும் இங்கே நடமாட முடியாது, நாங்கள் வன்முறைக்கு போக மாட்டோம். 10,000 பேர் 50,000 பேர் அந்தந்த ஊரில் அந்தந்த இடத்துல நீங்கள் ரோட்டில் இன்றைக்கி உட்காந்துருந்தீங்கன்னா இந்த தைரியம் வராது. எல்லாரும் சௌரியமாக வாழ கற்றுக்கிட்டோம். ஆட்சி மார்ச்சுனா சட்டையில் எவன் படத்தை மாற்றி மாற்றி வச்சுக்கலாம், எங்கே போகலான்னு கிளம்பிட்டீங்க. எங்கள் தமிழ்நாட்டில் ஒரு 10 லட்சம் பேர் இருப்பானா பாலிட்டிஷியன், ஒரு 10 லட்சம் பேர் இருப்பானா எல்லா கட்சியிலையும். இந்த 10 லட்சம் பேர் வாழறதுக்கு எவ்வளோ சூழ்ச்சியை பண்ணிக்கிட்டே இருக்கான் பாருங்க. இங்கே ஜெயிச்சு அங்கே போகிறான், அங்கே ஜெயிச்சு இங்கே வரான், ராத்திரியில் போய் கலர் மாற்றிக்கிறான் சட்டையை. இந்த 10 லட்சம் பேரை வாழ வைக்கிறதுக்கு 8 கோடி பேர் ஓட்டு போட்டு ஏமாந்துக்கிட்டே இருக்கும். வெறும் 10 லட்சம் பேர் தான் இருப்பான் மொத்த அரசியல்வாதி எல்லா கட்சியிலும் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா. இல்லது ஒரு 25 லட்சம் பேர் இருப்பானா, ஒரு சராசரி கணக்கில் சொல்கிறேன். இவர்களை வாழ வைப்பதற்காக நாம் நம்முடைய மானம், மரியாதை, சூடு, சொரணை எல்லாத்தையும் இழந்துக்கிட்டு வேற வழி இல்லாமல் இந்த தேர்தலில் இந்த கட்சிக்கு, அந்த தேர்தலில் அந்த கட்சிக்கு அப்படின்னு மாற்றி மாற்றி ஓட்டை குத்திட்டு இருக்கோம். யாருக்கு நம்ம ஓட்டு போடுறோமோ அவன் ஒரே நாள் ராத்திரியில் குத்துனதுக்கு மாறுதலாக வெளியில் போய் குத்துறான், முதுகில் குத்துறான். அப்போ இங்கே அரசியல் என்பது எது? அரசியல் என்பது தனி ஜாதியாக இருக்கு, தனி ஜாதி. இந்த தனி ஜாதி 7,90,00,000 பேரை வச்சுக்கோங்களேன், 7,50,00,000 பேரை வச்சுங்க. ஏமாத்துறதுக்கு இந்த 25-50 லட்சம் பேருமே டெய்லி வாழ்ந்துட்டு இருக்கான். இவனுக்கு எந்த கொடியாக இருந்தாலும் ஓகே, எந்த கலராக இருந்தாலும் ஓகே, எதையாவது ஒன்றை வித்துக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் நஞ்சம் இந்த மாநில மக்களுக்கு எல்லா உரிமைகளையும் வாங்கி கொண்டு இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது, குறிப்பாக ஸ்டாலின் மீது நீங்கள் வைத்திருந்த வன்மம் என்பது ஸ்டாலின் மீது வைத்த வன்மம் அல்ல. திராவிடத்தினுடைய குரலாக நின்றவர் வென்று கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு வழக்காக போட்டு சுப்ரீம் கோர்ட்டில், உச்ச நீதிமன்றத்தில் அவர் தீர்ப்புகளை வாங்கி கொண்டே இருக்கிறார் என்ற கோபம் வந்து இன்னைக்கு எது வரைக்கும் போயிருக்கு? எங்க போயிருக்கு? என்ன பண்ணீங்க? 2 மாசத்துல எந்த விதமான ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லாமல் வெறும் சமூக ஊடகங்கள் மூலமாக ஒரு புரட்சி பண்ணி ஒரு மந்திரியை வீட்டுக்கு துரத்திட்டானுங்க பசங்க. அதுக்கு அடிப்படை காரணமாக இருந்தது தமிழ்நாடு தானே. விஜய்க்கு இதில் என்னங்க லாஸ் வந்துருப்போது? தமிழ்நாடு தமிழை புறக்கணிக்காது, நீங்கள் புறக்கணிக்க முடியாது. 3ஆம் இடத்தில் அந்த பாடல் பாடப்படுமானால் இந்த விழா நிகழ்ச்சி ரத்து செய்யப்படுகிறது என்பதை உங்களால் செய்திருக்க முடியுமா, முடியாதா? உங்கள் மரியாதை வந்து எவ்வளோ தூரம் உயர்ந்திருக்கும்? ஏன் விட்டு கொடுக்குறீங்க? விட்டு கொடுக்குற அளவுக்கு இதில் என்ன பிரச்சனை இருக்குது? ஒரு பாடல் என்பது அந்த மாநிலத்தினுடைய அடையாளம். நான் ஏற்கனவே நம்ம நிகழ்ச்சியில் வரிசைப்படுத்தி சொல்லியிருக்கேன். 1970களில் இது அறிமுகப்படுத்தப்பட்ட பின்னாடி எத்தனை மாநிலங்கள் வந்து நம்மளை பின்பற்றி மாநில பாடலை கொண்டு வந்தான். ஆந்திரா எப்போ கொண்டு வந்தது, கர்நாடகா எப்போ கொண்டு வந்தது, மகாராஷ்டிரா எப்போ கொண்டு வந்தது அப்படின்னு பல உதாரணங்கள் வந்து ஒரு நிகழ்ச்சியில் நான் தனியாக பேசியிருக்கேன். இது தமிழனுக்கும் தமிழ்நாட்டுக்கும் தமிழ் மக்களுக்கும் உண்டான மிகப்பெரிய அவமானம் என்பதாக நான் இதை உணர்றேன். அதுவும் வந்து மனோன்மணியம் பல்கலைக்கழகத்தில் அந்த இடத்துல அவர் பேர் இருக்கிற இடத்துல நடந்ததை வந்து தமிழ்நாட்டு ஏற்றுக்கொள்ள கூடாது என்பதை விட தமிழக அரசு ஏற்றுக்கொண்டது என்பது அந்த அரசுக்கும் அவமானம், மக்களுக்கும் அவமானம், என்னை போன்ற நடுநிலை உணவாளனுக்கு ரொம்ப கேவலமாக இருக்குது. இல்லை, தமிழக அரசு அனுமதிச்சது அப்படின்னு ஒரு வார்த்தையில் சொல்லி முடிச்சிங்க. தமிழக அரசு அனுமதிக்கலை. அது இல்லைன்னா நிர்மலா அந்த மாதிரி பேச மாட்டார். அவங்க ஏதோ எதிர்க்கிறாங்க, அது மட்டும் தெரியுது. ஆனால் எதிர்த்தாலும் அவங்க சொல்லி எடுபடாது அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. ராஜவேல் ஒரே ஒரு திருத்தம், அவர்கள் அரசாக நின்று சொல்வதை நான் ஒத்துக்கொள்கிறேன். அந்த கட்சியின் தொண்டர் இருக்கான்ல, உங்களுக்கு மாணவர்கள் இருக்கான்ல, கல்லூரி மாணவர்கள் இருக்கான்ல, போராடுறதுக்கு அவங்க போகிறத வந்து ஆட்சி தடுக்குமா? திமுக என்ன பண்ணோம், அண்ணா திமுக என்ன பண்ணோம்? தொண்டை ரோட்டுக்கு வருவான்ல. உங்கள் எதிர்ப்பை காமிங்க, உணர்வுகளை காமிங்க. அரசு தனி. நான் போய் நிர்மல்குமார் கொடி பிடிச்சிக்கிட்டு சொல்ல நிற்கலை, விஜய் கொடி பிடிக்கணும்னு சொல்லலை. கட்சி சார்பாக அறிக்கை விடுங்க. தமிழகத்துக்கு அப்படி ஒரு பின்னடைவு அப்படின்னு சொன்னீங்க. நேற்று ஒரு செய்தி, கோர்ட்டில் வழக்கு போட்டதில் ஒரு நீதிபதி சொன்னது, கரூர் சம்பவத்தில் வேலைவாய்ப்பு கொடுத்தார்ல, பணி நியமனம், அதெல்லாம் ரத்து செஞ்சுட்டாங்க கோர்ட்டு. இதுவும் அந்த அரசுக்கு ஒரு பின்னடைவு தானே? எப்படி உங்கள் தலையில் ஏதோ தேடிக்கிட்டு இருக்கேன் நான். நேற்று விழுந்த கொட்டு ஏதாவது உங்களுக்கு விழுந்துருச்சா? கொட்டு 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 கொட்டுன்னு கொட்டுச்சில்ல, எது? நீதிமன்றம், சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளை. ஆமாம்,
ஏன்னா இடைக்கால உத்தரவாக உச்சநீதிமன்றம் விடுமுறை காலத்தில் கொடுத்த ஆதரவை வச்சுக்கிட்டு நங்கு 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 நங்குன்னு உங்கள் தலையில் கொட்டுச்சுன்னு முதல்வர் பேசினார். அது டெல்லி கொட்டு, இது மதுரை கொட்டு. எப்படின்னு சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு இடைக்கால உத்தரவு சட்டத்திற்கு உட்பட்டு நடக்குமா என்று சொன்னால் இப்பொழுது இருப்பதை நாங்கள் தடை செய்ய விரும்பவில்லைன்னு உச்சநீதிமன்றம் சொன்னிச்சு. நேற்று உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கு என்பது சட்டத்தினுடைய அடிப்படையில் கொடுக்கப்பட்ட தீர்ப்பு. முதல்ல என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து நான் சொல்லிடுறேன். ஆரம்பத்திலேருந்தே நான் பேசிகிட்டு இருக்கேன். அந்த இடத்தில் கூடிய கூட்டம் என்பது சட்டவிரோதமாக நேரம் கடந்து வேண்டுமென்றே நிற்க வைக்கப்பட்ட, காக்க வைக்கப்பட்ட, இவருடைய வருகைக்காக கூட்டத்தை அதிகரித்து காட்டுவதற்காக நிறுத்தி வைக்கப்பட்ட கூட்டம். அந்த கூட்டத்திற்கு அடிப்படை வசதிகள் இல்லாத காரணத்தால் அந்த இடத்துல நடந்த தள்ளுமுள்ளுகள், வேண்டுமென்றே விமான நிலையத்திலிருந்து தாமதமாக கிளம்பியது, படப்பிடிப்பு காட்சிகள் எங்கே போனது என்பதை மறைத்தது, ட்ரோன்களில் பதிவு செய்யப்பட்ட காட்சிகளை வைத்து தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன நடந்தது என்று சொல்லாதது, இன்றை வரைக்கும் சிபிஐயும் அதற்கு உடந்தையாக இருப்பது, உங்களால் பேச முடியாத ஒன்றாக இன்னமும் அது இருந்து கொண்டிருக்கிறது. அப்போது அந்த இடத்தில் ஒரு நடிகர் கூட்டிய கூட்டத்திற்கு அன்னைக்கு இன்றைக்கு முதல்வர் அன்றைக்கு ஒரு நடிகர் கூட்டிய கூட்டத்திற்கு தங்களுடைய தலைவனை, நடிகரை பார்ப்பதற்கு வந்திருந்த கூட்டத்தில் சரியான ஏற்பாடுகளை காவல்துறை செய்யவில்லை என்று நீங்கள் சொன்னாலும் அது சம்பந்தமாகவும் புலன் விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த கூட்டத்திற்கு உண்டான அடிப்படை வசதிகளை கூட செய்து கொடுக்காமல், உங்கள் கட்சியிலிருந்து உச்சத்திலிருந்து வந்துட்டு இருக்கேன், 200 கோடியை விட்டு வந்தேன், 300 கோடியை விட்டு வந்தேன்னு சொன்னீங்கல்ல, அன்னைக்கு 10 தண்ணி பாட்டிலு, சாப்பாடு, பாக்கெட்டு எல்லாத்தையும் கொடுத்துருந்தீங்கன்னா கூட எவ்வளோ குறைஞ்சிருக்கும் ஐயா, இல்லையா? அப்படி நடந்த ஒரு இடத்தில் ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றம்லாம் தெளிவான தீர்ப்புகள் பலதிருக்கு. என்ன தீர்ப்பு இருக்குன்னா, ஒரு மறியலோ போராட்டமோ ஒரு கூட்டமோ நடக்கின்ற இடத்தில், அது அரசியல் கட்சியின் சார்பாக நடத்தப்படுகின்ற இடத்தில் நடக்கின்ற சம்பவங்களுக்கு அந்த கட்சி பொறுப்பேற்க வேண்டும். கூட்டம் நடப்பதற்கு முன்னாலேயே முன்பதிவாக பணம் கட்டி வைக்க வேண்டும், எஸ்ஓபின்னு சொல்லி ஆரம்பித்து நீங்கள் டெபாசிட் பண்ணணும். அப்படி இருந்ததுன்னா அதுக்கு உண்டான ப்ரொசீஜர்லாம் நீங்கள் செய்யுங்க. சென்னை உயர்நீதிமன்றமும் உத்தரவு போட்டிருக்கு, உச்சநீதிமன்றமும் உத்தரவு போட்டிருக்கு. எந்த அரசியல் கட்சி கூட்டம் நடத்துகிற இடத்துல மிஷாப்போ அல்லது ஒரு இதை போன்ற ஒரு டெட்லி ஈவெண்ட் என்று சொல்லப்படுகின்ற எதிர்பாராத சம்பவம் நடக்கிறதோ அதற்கு அந்த அரசியல் கட்சிகள் தான் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும் என்பது ஏற்கனவே பல முறை நீதிமன்றங்களால் பேசப்பட்டு விட்டது. ஃபர்ஸ்ட் பாயிண்டா நடந்துதா? உங்களை பார்க்க வந்தால் உங்களுக்காக நசுங்கினா, உங்களுக்காக செத்துட்டான், உங்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் அவன் தியாகி. அதில் நான் மாற்று கருத்து சொல்ல விரும்பலை. ஏன்னா உங்களை பார்க்க உங்களுடைய ரசிகர், உங்களுக்காக செத்து போயிட்டான், சரியா? நீங்கள் நடந்து முடிந்த உடனே அந்த நேரத்தில் மாநில அரசு 10 லட்சம் ரூபாய் ஒவ்வொருத்தருக்கும் நஷ்டஈடு கொடுத்துருச்சு. நீங்கள் ஒரு 20 லட்சம் ரூபாய் கொடுத்தீங்க. இந்த 20 லட்சம் ரூபாய் கொடுத்தது என்பது அந்த நேரத்தில் புலன் விசாரணையை தடுப்பதாகவும் சாட்சிகளை விலைக்கு வாங்குவதாகவும் இருப்பதாக ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அது நீதிமன்றத்தால் விசாரிக்கப்படணும். என்னென்னா இனிமேல் அவன் பாக்ஸில் ஏறி என்ன சொல்ல போகிறான்னு தெரியல. 20, 10, 30 காங்கிரஸ் ஒரு 2 லட்சம் கொடுத்தது, எல்லாத்துக்கும் 32, 35 லட்சம் கொடுத்தாச்சு. அப்போது ஒரு கட்சி நடத்துகின்ற கூட்டத்தில் ஏதாவது அசம்பாவிதங்கள் நடக்குமானால், இது எப்பெல்லாம் வந்தது இந்த பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, மகாபலிபுரத்தில் சித்திரை விழான்னு அப்பப்போ ஒன்று நடத்தும் பாட்டாளி மக்கள் கட்சி. அப்போ நடக்கின்ற இதை போன்ற சம்பவங்களில் உயர்நீதிமன்றம் பல நேரம் பல கட்சிகள், பாட்டாளி மக்கள் கட்சி என்று நான் தெரியுன்றதுக்கு சொல்கிறேன், பல கட்சிகள் நடத்தின இடங்களில் நீதிமன்றங்கள் இதை பற்றி பேசியிருக்கிறது. ஒன்று. ரெண்டாவது, இப்படி இறந்தவர்களுக்கு ஏற்கனவே they have been compensated, அவங்களுக்கு உண்டானது கொடுத்தாச்சு. ஆனால் நீங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்னாடி அரசு வேலை வழங்கப்படுவதிலிருந்து தான் அடுத்த பிரச்சனை ஆரம்பிக்குது. அந்த பிரச்சனை ஏன் ஆரம்பிக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த நாடு என்பது பஞ்சை பராரிகளால் நிறைந்த நாடு. ஒரு சாதாரண ஒரு வேலைக்கு டாஸ்மாக் பாரில் நீங்கள் விற்பனையாளராக வைக்கணும்னு கூட்டிங்கன்னா கூட இன்ஜினியரிங் படித்தவனும், எம்ஏ படித்தவனும், பிஏ படித்தவனும் அப்ளிகேஷன் போடுறான். கூட்டுவதற்குண்டான வேலை ஒன்று சொன்னீங்கன்னா அங்கே என்ஜினியரிங் படித்தவன் விண்ணப்பம் போடுறான். நாளைக்கு அரசாங்கம் நாங்கள் மோடியின் வழியில் ஒரு டீ கடை ஆரம்பிக்க போகிறோம்னு சொல்லி வச்சா, நான் டீ போடுறதுக்கு வரேன்னு சொல்லிட்டு கூட என்ஜினியரிங் கிராஜுவேட்டும் சார்ட்டர்ட் அக்கௌண்ட் நிற்பான். அந்த அளவுக்கு வேலை இல்லாதவன் இருக்கான். அடுத்தது, அரசு வேலைகள் கிடைக்க வேண்டும் என்றால் அதற்கென்று தகுதி தேர்வுகள் உண்டு. அந்த தகுதி தேர்வுகள் எல்லாம் நான் கருணை அடிப்படையில் கொடுக்குறன்றது, கருணை அடிப்படையில் ஏற்கனவே அரசு வேலையில் இருந்து கொண்டிருப்பவர் இறந்து போனால், திடீரென்று இறந்து போனால் அந்த குடும்பத்தை ஒரு சரிவிலிருந்து மீட்பதற்கு உண்டான ஒரு சாதாரண காரணமாக அதை வைத்துக்கொள்ள முடியுமே ஒழிய,
அரசியலமைப்பு சட்டம் என்பது எந்த இடத்திலும் அப்படிப்பட்ட உரிமையை தரவில்லை என்று உச்சநீதிமன்றம் பல இடங்களில் நேர்மையாகவும் இவங்கெல்லாம் வருத்தப்படுற அளவுக்கு தீர்ப்புகள் இருக்கு. ஒருத்தர் இறந்துட்டார்ன்ற காரணத்துக்காகவே நீங்கள் கருணை அடிப்படையில் வேலை கேட்க முடியாது. ஏன்னா உங்களுக்கு பின்னாடி காத்துட்டு இருக்க நிறைய பேர் இருக்கான். இன்னைக்கு இத்தனை லட்சம் பேர் ரோட்டில் கூட்டி போராடினால இளைஞர்கள் கரப்பாம்பூச்சி எதனால் வந்தான்? வேலையற்றவர்கள், வேலை இல்லாதவன் நீ கொச்சப்படுத்திட்ட. அதனால தான் உச்ச நீதிமன்ற நீதிபதியே தன்னுடைய ஸ்டேட்மெண்ட் இன்னைக்கு திருத்திக்கிறார். நான் அந்த அர்த்தத்தில் சொல்லன்னு அவர் துவங்கி வச்சது தான் இது. அவரே திருத்திக்கிறாரு. அப்ப வேலையற்றவர்கள் இத்தனை லட்சம் பேர், இத்தனை கோடி பேர் இருக்கிற இடத்துல எந்த விதமான தகுதியும் இல்லாம ஏற்கனவே நீங்க இவ்வளவு கொடுத்து வச்சிருக்கீங்க. அவங்க வாழ்க்கைக்கு உண்டானது இல்லை. ஒன்று செய்யுங்க, உங்ககிட்ட கட்சி இருக்குல்ல, உங்களுக்கு கீழே எத்தனை ப்ரொடக்ஷன் கம்பெனி இருக்கு. ஏற்கனவே உங்களை பார்க்க வந்த ரசிக மனப்பான்மையில் தானே அவன் செத்து போனான். அந்த 30 பேரை செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணி ஒவ்வொருத்தனையும் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியில் ஒரு வேலை கொடுங்க. ஒருத்தனை கேமராமேன் ஆக்குங்க, ஒருத்தனை எடிட்டர் ஆக்குங்க, என்ன ஒருத்தனை ஸ்டுடியோவில் இன்சார்ஜ் போடுங்க. இல்லையா பனையூரில் உங்கள் பங்களாவில் என்னெல்லாம் வேலை இருக்கோ கொடுங்க. நிரந்தர சம்பளம் கொடுங்க. உங்க அந்த பிள்ளைங்களை நீங்கள் படிக்க வைங்க. நீங்கள் படிக்க வைங்க. நீங்கள் எல்லா உச்சத்தையும் விட்டு வந்திருக்கீங்கல்ல, விட்டுட்டு வந்தீங்களா இல்லையா? அவருடைய ஒன் ஸ்டேட்மெண்ட். அப்போ அந்த கட்சியை அந்த குடும்பத்தை தத்தெடுக்க முடியும்ல. அதுக்கே அரசாங்க பணம். உங்கள் ஃப்ரெண்டை கூப்பிட்டு வரீங்க, ஆலோசகன் போடுறீங்க, ஒரு ஜோசியக்காரரை எதிர்ப்பு வந்தோடனே பின்வாங்குறீங்க. ஆந்திராவில் இருக்கிற கூட்டு போய் டெல்லியில் பதவி கொடுத்து உட்கார வைக்கிறீங்க. அதுக்கு திருமாவளவன்லாம் விட்டு சப்போர்ட் பண்ண வைக்கிறீங்க. அவமானம் தமிழ்நாட்டுக்கு, அவமானம். கர்நாடகாவில் தயவு செய்கிறங்க. திருப்பி நான் கர்நாடகான்னு சொல்றது காரணம், நீங்கள் கால் வைக்க முடியாது. அப்போ 2025 டிசம்பரில் சுப்ரீம் கோர்ட் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்கு. வீரமணி என்பவருடைய வழக்கில் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது, அடுத்து கட்டம் என்னவா வருன்றதுக்கு நான் இந்த தீர்ப்பை சொல்கிறேன். இந்த மாதிரி வேலை கொடுக்கும்போது என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, கருணையினுடைய அடிப்படையில் இந்த கூட்டுறவு இருக்காங்களே, ஸ்வீப்பர்னு சொல்கிறாங்கல்ல, அவங்க பிள்ளைங்களுக்கு ஒருத்தர் 2 பேத்துக்கு வேலை கொடுக்குறாங்க. வேலை கருணை அடிப்படையில் வாங்கிட்டு பின்னாடி போய் என்ன பண்ணுறாங்க, நாங்கள் இவ்வளோ நாள் வேலை பார்த்துட்டோம், அதனால் எனக்கு ஜூனியர் அசிஸ்டண்ட்டு ப்ரமோஷன் வேணும்னு கேட்குறாங்க. ப்ரமோஷன் வேணும்னு சொல்லும்போது அது தீர்க்கப்படவில்லைன்னு ஹைகோர்ட்டில் போடுறாங்க, இவங்க ஜெயிக்கிறாங்க. அதுக்கு பிற்பாடு போடுறாங்க, அது சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீலாக போகுது. சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீலாக போகும்போது நான் சொன்ன அந்த தீர்ப்பில் 25 டிசம்பர், எவ்வளோ நாள், 8 மாதம் கூட ஆகல, அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு மிக தெளிவாக பேசுகிறது. அரசியலமைப்பு சட்டத்தினுடைய கூறுகள் 14, 16 எதனுடைய அடிப்படையில் நீங்கள் எடுத்தீங்கன்னா கூட, கருணை அடிப்படையில் கொடுக்கின்ற வேலை என்பது கருணைக்காக மட்டுமே, உடனடியாக அந்த குடும்பத்தினுடைய துயரத்தில் பங்கெடுக்கின்ற ஒன்று. அப்படி கொடுத்த வேலை என்பதே அந்த வேலைக்கு உண்டான ப்ரமோஷன், பதவி உயர்வு, என்னை கண்டினியூஸாக வச்சுக்கணும் அப்படின்லாம் என்று கேட்பதற்கு அரசியலமைப்பு சட்டத்தில் இடம் கிடையாது. இப்போது இப்படி எடுத்துங்க, ஏற்கனவே அன்புமணி பிரச்சனையை ஆரம்பிச்சிட்டாரு. நீங்கள் இந்த அரசு வேலை கொடுத்தீங்கன்னா, எங்கள் கட்சி போராட்டத்தில் நடந்த வன்னியர் இளைஞர்கள் 27, 28 குடும்பம் இன்றைக்கி இறந்து போனதுனால அவங்க அந்த 20-30 குடும்பம் இருக்குது, அவங்களுக்கு வேலை கொடுக்கணும்னு கேட்குறாரு. அப்புறம் கும்பகோணம் மகாமகத்தில் போய் செத்தாங்கல்ல, அந்த போய் இறந்தவங்களுக்கு வருவாங்க. ஒன்றுமே தேவையில்லை, விக்கிரவாண்டியில் இவர் வரும்போது முதல்ல 5 பேர் செத்தாங்கல்ல, அந்த குடும்பம் பெட்டிஷன் போடும். திருச்சியிலேருந்து ஒருத்தன் பைக்கில் வந்துகிட்டே கீழே செத்தான்ல விக்னேஷ், அந்த குடும்பம் பெட்டிஷன் போடும். அப்புறம் குஜராத்தில் போனாங்கல்ல, உச்சநீதிமன்றம் இதை அனுமதிக்குமானால் இந்தியா முழுமைக்கும் உண்டான மிக மோசமான எடுத்துக்காட்டாக இந்த வழக்கு மாறிவிடும். குஜராத்தில் போனாங்கல்ல, ஒரு பாலம் சரிஞ்சு விழுந்ததில்ல, அந்த பாலத்துக்கு யார் கான்ட்ராக்ட் கொடுத்தது, குஜராத் கவர்மெண்ட்டு. பாலம் கட்டுறத, கயிறு பாலம் இருக்குல்ல, இரும்பு கயிறில், அந்த பாலம் கட்டுற கான்ட்ராக்டை அஜந்தா வாட்ச் கம்பெனிக்காரருக்கு கொடுத்துருந்தாங்க. எத்தனை பேர் செத்தாங்க? கயிறு, இரும்பு கயிறில் கட்டியிருந்தது, பாலம் விழுந்தது. குஜராத் அரசாங்கம், மோடி அரசாங்கம் தானே அவங்களுக்குலாம் அரசு வேலை கொடுத்ததா? சரி, நாளை கும்பமேளா நடக்குது, அது ரிலீஜியஸ் ஃபங்க்ஷன் தானே, ராஜுவேல். 400-500 பேர் செத்தான்ல, அவனுக்கு அரசு வேலை கொடுக்க முடியுமா? இப்போ ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஒரு கோயிலேருந்து, அனுமார் கோயிலேருந்து அப்படியே செவரு கீழே இறங்குச்சா? எத்தனை பேர் செத்தாங்க? இப்போ திருப்பதி கூட்ட நெரிசல் செத்துட்டான். நேற்று ஆந்திராவில் ஒருத்தன் அந்த இடுக்கு பிள்ளையார்னு ஒன்று இருக்கு உள்ளார, அது உள்ளார போய் இடுக்கு பிள்ளையாரில் மூச்சு தண்ணீர் செத்து போயிட்டாரு. ஆகவே இறைவனை காண வந்தவர் செத்து போயிட்டாரு, அவருக்கு ஒரு அரசு வேலையா?
எதுக்குங்க அரசு வேலை? அதுக்குன்னு ஒரு தகுதி இருக்குது, அதுக்குன்னு ஒரு திறமை இருக்குது. தினமும் நடந்து கொண்டிருக்கின்ற சம்பவங்களுக்கு, அப்போ சாலை விபத்தில் இறப்பவர்களுக்கு கூட அரசு வேலை கொடுக்க முடியுமா என்று நீதிமன்றம் எடுத்த சாட்டையடி இருக்கு பாருங்க. அந்த கேள்வி ஒரு சரியான கேள்வி, சட்டப்படியான கேள்வி. அதாவது உடனே ஒரு தீர்ப்பு கொடுத்துட்டாரு, அவர் யார் என்னெல்லாம் ஆராயாதீங்க, நீங்க ஆராய வேண்டிய அவசியமே இல்லை. சட்டத்தின் பால் கொடுக்கப்பட்ட மிக நேர்மையான தீர்ப்பு கொடுத்திருக்கின்ற அந்த தீர்ப்பு என்பது உங்களுக்கு புலன் விசாரணை பெண்டிங்ல இருக்கு. சிபிஐ இன்னும் சார்ஜ் ஷீட் போடல. இதுல யார் குற்றவாளின்னு தெரியல. நெக்லிஜென்ஸ்ல போய் செத்து போயிட்டாங்கன்றது நெக்லிஜென்ஸுக்கு காரணமா இருந்தா நீங்களே குற்றவாளியாக வர வேண்டிய இடம் இருக்கு. உங்களை அதை த்ரெட்டனிங்ல வச்சிருக்கிறதுக்கு தான் சார்ஜ் ஷீட் போடாம கரூர் வழக்கே பெண்டிங்ல இருக்குங்கிறனா. அப்ப இத்தனை சிக்கல்கள் இருக்கின்ற இடத்தில் நேற்று நீதிமன்றம் கொடுத்திருக்கின்ற தீர்ப்பு என்பது உச்ச நீதிமன்றத்தில் அது என்ன வேணா வந்துட்டு போட்டோம். உச்ச நீதிமன்றம் என்னை பொறுத்தவரை இது அனுமதிக்காது என்று எனக்கு தெரிந்த ஒரு சட்ட அறிவுடன் நான் பார்க்கின்ற பொழுது இது பாலிசி டெசிஷன்ல வராது, அரசாங்கத்தினுடைய கொள்கை முடிவு என்பதற்குள் இது வராது. அரசாங்கத்தினுடைய கொள்கை முடிவு என்பது இப்படித்தான் இருக்கும் என்றால் அதை நீதிமன்றம் சரியில்லை என்று சொல்வதற்குண்டான அதிகாரம் இருக்கிறது. அதைத்தான் சென்னை உயர்நீதிமன்றம் மிக சிறப்பாக செய்திருக்கிறது. இது பின்னடைவு, இது நீதியின் பால் வந்த பின்னடைவு, இது சட்டத்தின் மூலமாக வந்த பின்னடைவு. ஆனால் நான் சொன்ன தமிழ்த்தாய் வாழ்த்து என்பது சுயமரியாதைக்கு கிடைத்த அவமானம். தமிழ்நாடு விட்டு கொடுத்த சுயமரியாதை, தமிழர்களை அவமானப்படுத்தியதற்கு நீங்கள் கொடுத்த அனுமதி, அதைத்தான் நான் முதல்ல கண்டனம் பண்ணுவேன். இது சட்ட ரீதியாக எப்படி உயர்நீதிமன்றம் பேசியிருக்கின்றதை நான் சொல்லியிருக்கேன். உங்க சட்ட போராட்டத்தை நீங்க உச்ச நீதிமன்றத்துக்கு எடுத்துட்டு போங்க, ஜெயிச்சா வாங்க, தோத்தா நீங்களே சொல்லிங்க. நங்கு 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 நங்குன்னு இங்கே வாங்கின குட்டு பத்தாது, நான் அங்கேயும் போய் வாங்கினேன்னு 2 நாள் கழிச்சு சந்தர்ப்பம் கிடைச்சா பேசுவோம். வெற்றி பெற்றாலும் வாழ்த்துட்டு போகிறேன். புது சட்டத்தை நான் படித்து கற்றுக்கிறேன், இத்தனை நாள் கற்றுக்காத. எனக்கு நீதிமன்றம் சொன்னது தான் எனக்கு நெறிமுறை, அதுதான் வழிகாட்டுதல். எ கவர்மெண்ட்ஸ் எம்ப்ளாய்மெண்ட் cannot be thrown away just like that. கருணை அடிப்படையில் அந்த மாதிரிலாம் கொடுக்க முடியாது என்று சொல்லியிருக்கின்ற அந்த தீர்ப்பு என்பது மிக முக்கியமானது. இதில் அரசியல் கொண்டு வராதீங்க, சட்டப்படி பாருங்க என்று பார்த்தால் சட்டப்படி அந்த தீர்ப்பு சரியானது. இந்த ஆட்சிக்கு அது பின்னடைவு. உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுதோ பொறுத்திருந்து பேசும். தமிழ்த்தாய் வாழ்த்து 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டதுக்கு கண்டனம் தெரிவிச்சிங்க. அது இந்த அரசே முன் அதை எதிர்க்கணும் அப்படின்னு சொன்னீங்க. அமைச்சர் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் அது ஆளுநர் நிகழ்ச்சி அப்படிங்கிறாங்க அவங்க. உயர்கல்வித்துறை அமைச்சரும் பங்கேற்கலை. இங்கே தமிழ்னு பேசிகிட்டு இருந்தவங்களும் இதுக்கு குரல் கொடுக்கணும். அரசியல் கட்சிகள்லாம் என்ன செய்யுது, எல்லா கட்சியும் சொல்லிடுறீங்க, கூட்டணி கட்சிகள் உட்பட எல்லா கட்சிகளும் இந்த விஷயத்தில் என்ன செய்யுது. 3 நாள் ஆச்சு. இன்றைக்கி இது அந்த பட்டமளிப்பாவில் திரும்பி வந்தோடனே இதை பற்றி திருப்பி பேச்சு வருது வழிய 3 நாளாக யாருமே எதுவுமே சொல்லல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. சீமானே சொல்கிறீங்க உங்களுக்கு இந்த தமிழ்த்தாய் வாழ்த்தில் உடன்பாடு இல்லை, இன்னொரு தமிழ் வாழ்த்து அதை போகிறீங்கனாலும் தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு குரல் கொடுக்கணும் சீமான். அந்த ஒரு இதை வலியுறுத்துறீங்க. அதுக்காவது அது செய்யணும். அது அப்போ தான் அவர் பேசுகிற தமிழ் தேசியத்துக்கு முக்கியத்துவம் தராருன்னு அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த அரசு என்ன முடிவு எடுக்குதுன்னு தெரியல. நீங்கள் இப்போ இந்த மாதிரி விஷயங்களில் அமைச்சர் பேசுகிறதுல முதல்வர் தான் பேசணும் அப்படின்னு எல்லோரும் எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறது ஒன்று. நீங்கள் சொல்கிறது அதான் ஒன்று. இன்னொன்று இப்போ கரூர் அரசு வேலை, இப்போ அதில் பல உதாரணங்கள் சொன்னீங்க. இப்போ ஏற்கனவே கருணை அடிப்படையில் வழங்க வேண்டிய வேலையும் பாக்கி இருக்குது, அதுவும் சரியானபடி வரல. எப்படியா இருந்தாலும் நீதிமன்றம் சொல்கிறதும் நியாயமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அவங்களும் அப்பீல் போகிறாங்களாம். அப்பீல் போனால் என்ன நடக்கும்னு தெரியல. அது ஒரு இப்போ எல்லோரும் சொல்கிறது எதாக இருந்தாலும் எடுத்தங்கவுத்தான் முடிக்கக்கூடாது. பணி நியமனம் ஆணை கொடுக்கும்பொழுதே யோசிச்சுருந்தா சட்ட சிக்கல் என்ன, எதிர்காலத்தில் இதில் வழக்கு போனால் எப்படி வரும் என்னென்னு ஆராய்ச்சி கொடுத்துருந்தா இன்றைக்கி இந்த பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி அதுவும் ஒரு தரப்பு சொல்லுது. இருந்தாலும் விளக்கமாக இதை சொல்லியிருக்கீங்க. என்ன செய்கிறாங்கன்னு பார்ப்போம். அவங்களும் சுப்ரீம் கோர்ட் போகிறதா சொல்கிறாங்க. பணி எந்த ஆணையாக இருந்தாலும் எந்த வேலையாக இருந்தாலும் வேலை தான் அப்படிங்கிறதுல அது நீதிமன்றம் சுட்டி காட்டியிருக்கு. எந்த பணியும் சாதாரண பணி இல்லை, எல்லாமே ஒரு குடும்பத்தை முன்னேற்றுவதற்கான பணி தான் அது அப்படின்லாம் சுட்டி காட்டியிருக்கிறாங்க. பொறுத்து பார்ப்போம். கருத்துக்களை பகிர்ந்து நன்றி. வணக்கம். வாழ்க தமிழ்நாடு. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.